பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்த அண்ணாமலை. பிடிஆர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மும்மொழி கொள்கையை ஏற்பவர்கள் அறிவாளிகளாக இருக்க முடியாது அப்படின்னு பேசியிருந்தார். அதற்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உங்கள் கட்சியிலேயே நிறைய பேர் எல்லாரும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் அவங்க பசங்களை பேர பசங்களை படிக்க வைக்கிறீங்க. மும்மொழி கொள்கையை ஏற்பவர்கள் முட்டாள்கள் அப்படின்னா அப்போது உங்கள் கட்சியில் இருக்கவங்களாம் முட்டாள்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அண்ணாமலை. அது கூடவே உங்கள் பசங்க எங்கே படிக்கிறாங்க அதையும் நீங்கள் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு தான் இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 34 பேரின் குழந்தைகள் எங்கே படிக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, 8 கோடி மக்களுக்கு என்ன கல்வி திட்டம் என்பது தான் முக்கியம். என் 2 குழந்தைகளும் இருமொழி கொள்கை பள்ளியில் தான் படித்தனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இப்படி பதில் சொல்லியிருந்தார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு இப்போ அண்ணாமலை ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நேற்று நான் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அளித்திருக்கும் பதிலை கேட்டேன். தனது 2 மகன்களும் இருமொழி கொள்கையில்தான் படித்தார்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அந்த 2 மொழிகள் எவை என்பதை அண்ணன் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்ல மறந்துவிட்டார். அவரது மகன்கள் கற்ற 2 மொழிகள், முதல் மொழி ஆங்கிலம், 2ஆம் மொழி பிரெஞ்சு, ஸ்பானிஷ். இதுதான் உங்கள் இருமொழி கொள்கையா? விளங்கிடும். தமிழ் மற்றும் ஆங்கில மொழியுடன் 3ஆவதாக ஒரு இந்திய மொழியையோ உயர்நிலை வகுப்புகளில் ஒரு வெளிநாட்டு மொழியையோ நமது அரசு பள்ளி மாணவர்கள் கற்கும் வாய்ப்பை வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துங்கள் என்றுதானே கேட்கிறோம். அதை தடுக்க இத்தனை நாடகங்களா? அண்ணன் பிடிஆர் அவர்களது 2 மகன்களும் வாழ்க்கையில் சிறந்த உயரத்தை எட்ட வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு கிடைத்த பல மொழிகள் கற்கும் வாய்ப்பை நமது அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளியவர்களின் குழந்தைகளுக்கும் வழங்குங்கள் என்று தான் கேட்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை அந்த போஸ்ட்டில் சொல்லியிருக்காரு.